ஹாய்ங்க. இன்னைக்கு சண்டே. இன்னைக்கு என்ன வேலை நடந்துட்டுருக்குன்னு தெரியுங்களா? பவளமல்லி நாற்று வாங்கிட்டு வந்தாங்க. சரி வைக்கலான்னு சொல்லி பவளமல்லி செடியும் வில்வ மரமும் வச்சுட்ருக்கேங்க. பவளமல்லி செடி என் வீட்டுக்கு முன்னாடி வைக்கணும்னு சொன்னாங்க. லெஃப்ட் சைடு. அதனால் வாங்கிட்டு வந்து வச்சுட்ருக்கேங்க. எங்கள் ஊரில் மழை ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. ஒரு 2-3 நாளாகவே நல்ல மழையை விட பரவாயில்லைங்க. ஏதோ மழை பெய்யுது. இது பூசணிக்காய் செடிங்க. அதே பாத்திரம் கழுவுற வைக்க ஒரு தென்னை மரத்தில் போன டைம் வந்தது. அதே டைம் நான் விதெல்லாம் போடல, அப்படியே வந்துருச்சுங்க. ஒரு 7-8 காய் பக்கம் வந்திருக்குங்க. நான் ஒரு 2-3 காய் பிடுங்கி சமையல் செஞ்சுட்டேங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நீர் பூசணி பாருங்கள். இது வந்து எதுக்கு கட்டுறேன்னா, பன்னி வந்து அதை தோண்டி போடாமல் இருக்கிறதுக்கு கட்டியிருக்கேன். இன்றைக்கி நைட்டு பார்த்துட்டு நாளைக்கு தான் வேறு ஏதாச்சும் ஒரு வேலை செய்யணும். ஏன்னா பன்னிகள்லாம் வந்து ரொம்ப பறித்து விட்டுருதுங்க, எதையுமே விடுறதில்ல. இது வந்து இன்னொரு சைடு வைக்கிறேங்க. தடத்துக்கு வர வழியில் ரைட் சைடு வைக்கணும். நாங்கள் அதையும் வச்சாச்சுங்க. வச்சு தண்ணி ஊற்றி விட்டாச்சுங்க செடிக்கு. வச்சுட்டு பாருங்கள், பூரா அந்த மழை பெஞ்சதுக்கு நல்லா பச்சை பசின்னு நல்லா இருக்குது. பூடு வந்துருச்சுங்க. இனியெல்லாம் அது பூடெல்லாம் சுத்தம் பண்ணணும். ஆளுக விட்டு தான் சுத்தம் பண்ணணுங்க. இதுக்கும் நல்லா கூடெல்லாம் கட்டியாச்சுங்க. நம்ம வீட்டு பெலாமரங்க. நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க, மயில் பார்த்துருப்பீங்க. அந்த மயில் தான் இப்போ தோகையெல்லாம் வந்துருச்சுங்க. பெலாமரம் பாருங்கள். ஒன்று வந்து விட்டுட்டேன், மயிலுக்கும் அணில் சாப்பிட்டுன்னு. இந்த டைம் இன்றைக்கி ஒரு காய் விட்டுட்டேன், சாப்பிட்டோம் அப்படின்னு சாப்பிட்டுட்டுருக்குங்க. வாழை சாஞ்சிருச்சுங்க. பயங்கர ஹைட்டாக போயிருந்தது. அடித்த காற்றுல கீழே விழுந்துருச்சு. இது வந்து 2வது 3வது பன்னி வந்து அதை சாப்பிட்டு அப்படியே வந்ததுங்க. ஒரு 4-5 டைம் வந்ததுங்காட்டி ரொம்ப ஹைட்டாக போயிடுச்சு. அதை சீப்பே பார்த்திங்கன்னா 40 சீப்பு 50 சீப்பு இருக்குது. நான் உங்களுக்கு வெட்டும்போது காட்டுறேன் எவ்வளோ பெரிய வாழைத்தாருன்னு சொல்லிட்டு. பன்னி பார்த்திங்களா, பாத்தி சுற்றியும் வந்து எப்படி புரண்டி வச்சுருக்குன்னு. குப்பை மண் போட்டங்காட்டி வந்து நல்லா புரண்டி வச்சுருக்கு, பறித்து வச்சுருக்கு. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்ங்க.